தவளை தன் வாயால் கெடும் என்பதைப் போல பாரதி திமுகவை பற்றி புகழ்வது போல் பேசி அவரே விமர்சனங்களுக்கும் ஆளாகியுள்ளார். தமிழகத்தில் இன்று நாய் கூட BA பட்டம் வாங்குகிறது என பாரதி பேசியிருந்தது பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளது. அதிலும் இன்று தமிழகத்தில் மருத்துவர்கள் உருவானதே திமுக போட்ட பிச்சைதான் எனவும் பேசியிருந்தார். இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். திராவிட இயக்கம் இல்லை என்றால், கம்யூனல் ஜீவோ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தங்காது. நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன், ஒரு BA பட்டம் பெற்றால் உடனே ஒரு ஆளுக்கிட்ட கொடுத்து பெயிண்டர்கிட்ட போர்டு எழுதி பாரதி அப்போ என் பேர் வேறு BA அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க. காரணம் என்னென்னா, ஊர்லேயே ஒரே ஒரு BA தான் இருக்கும். இப்போ நாய் கூட BA வாங்குகிற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊரில். யாராவது எங்கேயாவது போர்டு போட்டிருக்கீங்களா? இப்போ யார் வீட்லையாவது BEன்னு தொங்குதா? யார் வீட்லையாவது BN போர்டு தொங்குதா? அதுக்கு என்ன காரணம்? யார் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம்? அதை அழிக்க நினைப்பதற்குத்தான் இந்த நீட் வந்திருக்கிறது என்பதை இது மாணவர்களை அவமானப்படுத்துவதாக இருக்கிறது என பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வரும் நிலையில் அண்ணாமலை இது குறித்து தனது X தளத்தில் ஒரு பதிவையும் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 1967ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக இதுவரை வெறும் 5 அரசு மருத்துவக் கல்லூரிகளை மட்டுமே அமைத்துள்ளது என்பதை மறந்த திரு பாரதி தமிழகத்தில் மருத்துவர்களை உருவாக்கியதே திமுக தான் என்று போலி பெருமை பேசிக் கொள்கிறார். தமிழக மக்கள் அனைவரையும் பிச்சைக்காரர்கள் என்ற ரீதியில் தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கும் திமுகவின் ஆணவ போக்கு கடும் கண்டனத்திற்குரியது. தமிழக மக்கள் அனைவரும் திமுகவினரை போன்றவர்கள் அல்ல. திமுக மக்கள் தன்மானம் மிக்கவர்கள். எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு பொதுமக்களிடையே பலத்த எதிர்ப்பு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அறிவாலய வாசலிலேயே இருக்கும் பாரதியை தான் ஏவி விடுவார்கள். கள்ளக்குறிச்சி விவகாரத்தை திசை திருப்ப மற்றொரு சர்ச்சையை கிளப்பியுள்ளார் என அண்ணாமலை விமர்சித்துள்ளார்.